ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1712வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்து முதல் திருமொழி, திருக்கண்ணங்குடி எனும் திவ்ய தேசத்தை, சோழ நாட்டு திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய முதல் திருமொழியின் 2வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். திருக்கண்ணங்குடி திருப்பதியில் வாழ்பவர்கள் வேதாங்கங்கள் கைவந்தவர்கள். 4 வேள்வி, 5 வேள்வி, 4 வேதங்கள் முத்தி ஓம்பி தொழக்கமில் மனத்தவரான அந்தணர்கள் சிறந்து விளங்கக்கூடிய திருக்கண்ணங்குடி. அந்த திருப்பதியில் வாழ்பவன்தான் எம்பெருமான் என்று சொன்னார் முன்பாசுரத்திலே. அந்த வேதத்தின் முக்கிய தாற்பயமான கைங்கரியத்தை செய்கையிலே அதற்கு நேரும் இடையூறுகளை ஒழித்து அந்த கைங்கரியத்தை தானே கை கொண்டருளுபவன் எம்பெருமான் என்பதை உணர்த்தும்படியாக கஜேந்திராழ்வானது வரலாற்றை, கஜேந்திர மோட்சத்தை இந்த பாசுரத்திலே எடுத்துரைக்கிறார் திருமங்கை ஆழ்வார். முன்பாடலிலே கையும் திருவாளியுமாய்க்கொண்டு படுக்கை கொண்டவன் என்று கவி பாடினார். அதாவது திரு அனந்தாழ்வான் என்ற பஞ்சு போன்ற படுக்கையிலே தேவிமாருடன் இன்பமாய் படுக்கை கொண்டிருப்பவன் கையிலே திருவாளியுமாய், கையிலே சங்கேந்தி படுத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார் சென்ற பாசுரத்தில். இந்த பாடலில் அதே சங்கோடு கையும் திருவாளியுமாய் புறப்பட்டு அடியார்களை காக்கும் திறத்தை அருளி செய்கிறார். அடியாரான கஜேந்திராழ்வான் ஒரு துன்பத்தில் மாட்டியவுடன், இவனை அழைத்தவுடன், ஆதிமூலமே என்று அழைத்தவுடன் ஓடி சென்று பறந்து சென்று அவனை காத்த திறத்தை அருளி செய்கிறார். கையும் திருவாளியுமாய் புறப்பட்டு கஜேந்திரன் என்னும் யானையை காத்தவன் இவன் என்கிறார். கவளமா கதத்த கரி உய்ய, கவள மா கதத்த கரி உய்ய பொய்கை கராம் கொளக்கலங்கி உள் நினைந்து. கவளமா கதத்த கரி உய்ய பொய்கை கராம் கொளக்கலங்கி உள் நினைந்து துவள மேல் வந்து தோன்றி வன்முதலை துணிபட சுடுபடை துறந்தோன். கவளமா கதத்த கரி உய்ய பொய்கை கராம் கொளக்கலங்கி உள் நினைந்து துவள மேல் வந்து தோன்றி, எம்பெருமான் மேல் வந்து தோன்றி வன்முதலை துணிபட சுடுபடை துறந்தோன். அவன் எங்கிருக்கிறான்? குவளை நீள் முளரி குமுதம் ஒன் கழுநீர் கொய்மலர் நெய்தல் ஒன் களனி திவளும் மாளிகை சூழ் செழுமணி புரிசை திருக்கண்ணங்குடியில் நின்றானே. இந்த திருக்கண்ணங்குடியுள்ளே நிற்பவன் தான் அந்த கஜேந்திராழ்வானை அவனுடைய துன்பம் தீர்த்து காத்தவன் என்பதை சொல்லக்கூடிய பாசுரம். கவளம் என்றால் யானையுடைய உணவு. யானைக்கு பெரிய பெரிய கவளத்தை உருட்டி உருட்டி கவளமாக கொடுப்பார்கள். அதைத்தான் கவளமா கதத்த என்று குறிப்பிடுகிறார். கரி என்றால் யானை, கவளமா கதத்த கரி அந்த யானை உய்ய, இங்கே கஜேந்திராழ்வானை குறிக்கிறது. உய்ய பொய்கை கராம் கொள கலங்கி. கராம் என்றால் முதலை, கராம் என்றால் முதலையை பொருள். அந்த முதலையிடம் அந்த பொய்கையிலே கஜேந்திரனை முதலை காலை பிடித்து கொள்கிறதல்லவா, அதைத்தான் பொய்கை கராம் கொள கலங்கி உள் நினைந்து துவள, அப்படியே துன்பப்படுகிறது. அப்பொழுது மேல் வந்து தோன்றி, ஆகாசத்திலே வந்து தோன்றி அந்த வன்முதலை துணிபட சுடுபடை துறந்தோன், சக்கரத்தை அனுப்பி அந்த முதலையை அழித்தவன். அவன் எங்கிருக்கிறான்? குவளை நீழ்முளரி குமுதம் ஒன் கழுநீர் கொய்மலர் நெய்தல் ஒன் களனி திவளும் மாளிகை. அந்த வயல்களிலே இந்த மலர்களெல்லாம் பூத்து குலுங்குகின்றன. பெரிய மாளிகைகள் நிறைந்திருக்கக்கூடிய செழுமணி புரிசை திருக்கண்ணங்குடியுள்
நின்றான் அந்த எம்பெருமான், நிற்பவனே என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே. கபளமா கதத்த கரி உய்ய பொய்கை கராம்கொள கலங்கி உள்நினைந்து துவள மேல் வந்து தோன்றி வன் முதலை துணிபட சுடுபடை துறந்தோன் குவளை நீழ்முளரி குமுதம் ஒன் கழுநீர் கொய்மலர் நெய்தல் ஒன் களனி திவளும் ஆளிகை சூழ் செழுமணி புரிசை திருக்கண்ணங்குடியுள் நின்றானே என்ற இந்த அற்புதமான பாசத்தை இன்றைக்கு அனுபவிக்கலாம். கவளமாக உணவு கொள்ளும் இயல்புடையதும் மதத்தை உடையதுமான கஜேந்திரன் ஒரு பொய்கையில் இருந்த முதலையினால் கவ்வப்பட்டு கலக்கமடைந்து பெருமானை சிந்தித்து வருந்தி இருந்தபோது அது பிழைக்கும்படியாக ஆகாய வழியாய் எழுந்தருளி வலிமையான அந்த முதலை துண்டாக அரும்படி ஒளி வீசும் படையை செலுத்திய பெருமான் கருநெய்தல், தாமரை, ஆம்பல், செங்கழுநீர், நெய்தல் ஆகிய மலர்களால் அழகு பெற்ற வயல்களை உடையதும் ஒளி வீசும் திருமாளிகைகளால் சூழப்பட்டதும் சிறந்த இரத்தினமயமான திருமதிலை உடையதுமான திருக்கண்ணங்குடியுள் நின்றான். துவள என்றால் துன்பமடைய என்று பொருள். கஜேந்திரன் துவள என்று சொல்கிறார். உள் நினைந்து துவள, உள்ளே மனதிற்குள்ளே நினைந்து துன்பப்பட. என்ன துன்பம் அவனுக்கு? மிக வருந்தி பறிக்கப்பட்ட அந்த தாமரை பூவை அதன் செவ்வி அழியும் முன்பதாக எம்பெருமானது திருவடிகளில் சேர்ப்பிக்க இயலவில்லையே என்று வருத்தம் கொள்ள, என்று துன்பப்பட, அது தன்னை பிடித்து கொண்டு தன்னால் காப்பாற்றி கொள்ள முடியவில்லையே என்று துன்பப்படவில்லையாம். இந்த தாமரைப்பூவை எம்பெருமான் திருவடிகளிலே சேர்ப்பிக்க முடியவில்லையே என்று துன்பப்பட்டது என்று ஆச்சாரியர்கள் நயம்பட உரைக்கின்றனர். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். கவளமா கதத்த கரி உய்ய பொய்கை கராம் கொள கலங்கி உள் நினைந்து துவள மேல் வந்து தோன்றி வன் முதலை துணிபட சுடுபடை துறந்தோன். பெரிய உணவு உண்டைகளை கவளமாய் உண்பதாய் மிக்க மதத்தை உடைய யானையானது தன் செருக்கினால் தன் வலிமை பயன்படாத இடமாகிய நீர்நிலைக்கு சென்று பொய்கைக்கு சென்று அது முதலைக்கு தன் வலிமை பயன்படும் இடமாதலாலே அது நினைத்தபடி செயல்பட வல்லது. எனவே அந்த முதலையின் வாயில் அகப்பட்டு தன்னால் இன்னல்களை போக்கிக் கொள்ள முடியாமையாலே கஜேந்திரன் கலங்கி மனசா சிந்தையத்தரின் உள்ளத்தால் நினைத்தது என்கின்றபடியே நெஞ்சால் நினைக்க வானவெளி முழுவதையும் அடைத்து கொண்டு வந்து எம்பெருமான் காட்சி வழங்கி சாபத்தாலே திண்ணிய நெஞ்சினையுடைய முதலை சின்னம் பின்னம் பல துண்டங்களாகியது சின்னம் பின்னமாகும்படியாக வெட்டுப்படும்படி பகைவர் மேலே தீயை கக்குகின்ற திருவாளியை ஏவினவன். குவளை நீழ்முளரி குமுதம் ஒன்கழுநீர் கொய்மலர் நெய்தல் ஒன் களனி திவளும் மாளிகை சூழ் செழுமணி புரிசை திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. குவளை மலர், தாமரை, ஆம்பல், செங்கழுநீர் பறித்தலுக்கு ஏற்ற மலர்களை உடைய நெய்தல் என்பவற்றாலே காண்பதற்கு இனிய வயல்களை உடையதாய் ஒளிவிடும் மாளிகைகள், இரத்தினங்கள் பதிக்க பெற்ற மதில்கள் இவற்றையுடைய திருக்கண்ணங்குடியுள் நின்றானே என்று சொல்கிறார். அந்த கஜேந்திரனை காத்த எம்பெருமான் திருக்கண்ணங்குடியுள் நின்றான் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். கவளமா கதத்த கரி உய்ய பொய்கை கராம் கொள கலங்கி உள் நினைந்து துவள மேல் வந்து தோன்றி வன் முதலை துணிபட சுடுபடை துறந்தோன். குவளை நீழ்முளரி குமுதம் ஒன் கழுநீர் கொய்மலர் நெய்தல் ஒன் களனி
திவழும் மாளிகை சூழ் செழுமணி பொரிசை திருக்கண்ணங்குடியுள் நின்றானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம், திருக்கண்ணங்குடி லோகநாத பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.